ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போற கதையோட பேரு கர்ப்பிணி வளர்ப்பு மகள் பாகம் 11. கர்ப்பிணி வளர்ப்பு மகள் பாகம் 11ல கீதாவுடன் முதலிரவுக்காக பெட்டை ரொம்ப நல்லா டெக்கரேட் பண்ணிட்டு கீதா கிட்ட போய் முதலிரவுக்காக ஒத்துக்க சொல்லி அவரு கன்வின்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அதுக்கு கீதா ஒத்துக்காம தட்டி கழிச்சிட்டே இருந்தாங்க. அவசரத்துல இருக்கிற அப்பர்ணாவுக்கு எப்படி போகிறதுன்னு தெரியாம ரோட்ல தடுமாறி போயிட்டு இருக்கும்போது அங்க கட்டையை தூக்கிட்டு போயிட்டு இருக்க ஒருத்தர்கிட்ட கேக்குறாங்க. அப்பர்ணா கேட்டது அவங்க கேட்காம போனதால அப்பர்ணா அவங்கள அப்படியே போக விட்டுறாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல் இருக்கிற நந்தினி வலியால தவிச்சிட்டு இருந்தாங்க. வயித்துல இருக்கிற குழந்தை தலைகீழா இருக்கிறதால ஆபரேஷன் பண்ணி தான் எடுக்கணும் அப்படிங்கறதுனால அவங்க கணவர் இல்லனா தெரிஞ்சவங்க யாராவது வரட்டும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அதனால அங்க இருக்கிற நர்ஸ் நந்தினியோட கணவருக்கும் அத்தை மாமாவுக்கும் ஃபோன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இன்னைக்கு கர்ப்பிணி வளர்ப்பு மகள் பகுதி 11ல தெரிஞ்சுக்கலாம். ஆபரேஷன் தியேட்டர்ல நந்தினி வலிய தாங்க முடியாம துடிச்சிட்டு இருந்தாங்க. டாக்டர், நர்ஸ், என்னால இந்த நோவை பொறுத்துக்க முடியல. ரொம்ப சீக்கிரமா எனக்கு ஆபரேஷன் பண்ணி குழந்தைய வெளியே எடுத்துடுங்க. வெளியெடுக்கிறதுல எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லம்மா. ஆனா ஒரு கையெழுத்து தேவைப்படுது. உங்க சொந்தக்காரங்க யாரா ஒருத்தர் இருந்தா போதும். அவங்க கையெழுத்து போட்ட உடனே உன்னோட குழந்தை உன்னோட கையில இருக்கும். நந்தினி வலிய தாங்க முடியாம கத்திட்டே இருக்காங்க. அந்த சிஸ்டர் நந்தினியோட ஹஸ்பண்ட்க்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. அங்க ஃபோன் ரிங் ஆகுறது சிஸ்டருக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. சாரு, நான் உயிரோட இருப்பேனா இல்லையான்னு தெரியாது. ஏதாவது பண்ணி என் குழந்தையாவது காப்பாத்துங்க. அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட வேண்டுறாங்க. அத பார்த்த டாக்டர், உங்க 2 பேரையும் நான் காப்பாத்துறேம்மா. நீ எதுக்கும் கவலைப்படாத. உங்க 2 பேர் உயிருக்கும் என் உயிரை நான் பணைய வைக்கிறேன். அப்படி சொல்லி அந்த டாக்டர் மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்காங்க. திடீர்னு நந்தினி ஒரே தடவை ரொம்ப சத்தமா கத்துறாங்க. நந்தினி கண்ணை மூடிக்கிறாங்க. அங்க சின்ன பையன் அலற சத்தம் கேக்குது. டாக்டர், நந்தினி கண்ணு மூடுறா. இத பார்த்த அந்த டாக்டர் டென்ஷன் ஆகி அவளோட கன்னத்துல தட்டி எழுப்பிட்டு இருந்தாங்க. நந்தினி, நந்தினி, கண்ண தொற, கண்ண மூடாத, நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்கறாங்க. சிஸ்டர் கையில எடுத்த பையன் அழுதுகிட்டே இருக்கான். நந்தினி கண்ண மூடிட்டு இருந்தாங்க. இத பார்த்த அந்த டாக்டர் ரொம்பவே பயந்தும் போயிடுறாரு, டென்ஷனும் ஆகுறாரு. உடனே மறுபடியும் வேற ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாரு. அப்புறம் 2 நிமிஷம் கடந்து போகுது. ஆனா நந்தினி கண் திறக்கவே இல்ல. அப்புறம் டாக்டர் ரொம்ப சோகத்தோட நந்தினியோட முகத்து மேல துணிய போட்டு மூடுறாங்க. சிஸ்டர் கையில எடுத்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கான். ஐயோ கடவுளே, இந்த குழந்தைய யாரு பாத்துப்பா? அப்படின்னு சிஸ்டர் நினைச்சுக்கிறாங்க. அப்புறம் அழுதுட்டு இருக்கிற அந்த பையனை எடுத்துக்கிட்டு ஆபரேஷன் தியேட்டரை விட்டுட்டு அவங்க வெளியே வராங்க. இன்னைக்கு துணியெல்லாம் ரொம்ப நல்லா வியாபாரம் ஆயிருக்கு. நந்தினிக்காக 5000 ரூபாய் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அஜய் வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடு சாத்தி இருக்கு. ஆனா பூட்டு போடல. அவரு சுத்தி பாக்குறாரு. அக்கம் பக்கத்துலயோ பக்கத்துல இருக்கிற கிணறுகிட்டயோ யாருமே இல்ல. அப்புறம் அவரு அந்த மூட்டையை தூக்கிட்டு வீட்டுக்குள்ள போறாரு. என்ன இது? வீட்ல யாருமே இல்ல. எல்லாரும் எங்க போயிட்டாங்க? ஆனா என் பொண்ணு கர்ப்பமா இருந்தாளே, அவளும் வீட்ல இல்லாம எங்க போயிட்டா? அப்படி சொல்லிக்கிட்டே அந்த துணி மூட்டைய வீட்ல போட்டுட்டு வெளியே வந்து பக்கத்துல இருக்கிற பார்வதி அம்மா வீட்டுக்கு போனாங்க. பார்வதி அக்கா, பார்வதி அக்கா அப்படி கூப்பிடும்போதே பார்வதி வெளியே வந்து அஞ்சயாவ பாக்குறாங்க. இன்னா அஞ்சனா, எதுக்கு கூப்பிட்டீங்க? அதாவதுமா, வீட்ல 3 பேரும் இல்ல. எங்க போயிட்டாங்கன்னு தெரியல. அவங்க எங்க போயிருக்காங்கன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஆமாவா அஞ்சனா, நானும் ஊருக்கு போயிருந்தேன். எனக்கும் எதுவுமே தெரியாது. அப்படி சொல்லிட்டு பார்வதி அம்மா அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. அந்த வீட்ல இருந்து அஞ்சயா அவரோட வீட்டுக்கு போயிட்டாரு. என்ன ஒரு விசித்திரம்! 3 பேரும் மாயமா எங்கேயோ மறைஞ்சு போயிட்டாங்களே! ஒருவேளை என் பொண்ணு நந்தினிய பிரசவத்துக்காக கூட்டிட்டு போயிருக்காங்களோ? எங்க கூட்டிட்டு போயிருப்பாங்க? என்ன இருந்தாலும் அபர்ணா அவங்க சித்தி தானே. காசு செலவாயிருக்க கூடாதுன்னு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் எங்கேயாவது கூட்டிட்டு போயிருப்பாங்க. அப்படி நினைச்சுக்கிட்டு வீட்டுக்கு லாக் போட்டுட்டு இருக்கும்போது ரொம்ப மூச்சு வாங்கிட்டு சுப்பையா சைக்கிள்ல அங்க வராரு. அந்த சுப்பையா அவங்க மாப்பிள்ளை வீட்ல வேலை செய்யறவரு. அஞ்சயாவுக்கு இவர் யாருன்னு தெரியும். சுப்பையா, நல்லா இருக்கியா? என்னப்பா இப்படி வந்திருக்க? இவ்ளோ மூச்சு வாங்கிட்டு வந்திருக்க? நந்தினிக்கு ஏதாவது ஆயிடுச்சா? அம்மாவை பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுயா. ஆனா தம்பிதான். அப்படி சொல்லிட்டு சுப்பையா அலறாரு. அது கேட்டு அஞ்சயாவுக்கு எதுவுமே புரியல. எல்லாமே விசித்திரமா தோணுது. தம்பின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கார பையன் அழுதுட்டு இருக்கான். மாப்பிள்ளைக்கு ஏதாவது ஆயிருக்குமோ? எல்லாரும் அங்க போயிருப்பாங்களோ?
அப்படி இருந்தாலும் சுப்பையா அத பத்தி எதுவுமே சொல்லலையே. இப்ப நாம என்ன பண்றது? அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாரு. சுப்பையா அழுதுட்டே இருந்தான். அத பார்த்த அஞ்சையா சுப்பையா கிட்ட விசாரிக்கிறாரு. சுப்பையா, மாப்பிளைக்கு என்ன நடந்துச்சு? நீ ஏன் இவ்ளோ கவலையா இருக்க? அங்க எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க? உங்க மாப்பிள இறந்து போயிட்டாங்க சார். இறந்து போயிட்டாரு. உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னா உங்ககிட்ட ஃபோனும் இல்ல. பக்கத்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணலான்னா அவங்க ஃபோனும் வேலை செய்யல. அம்மாவ கூட்டிட்டு வீட்டுக்கு வாங்க ஐயா. அவரு சொல்றத கேட்டு அஞ்சையா அப்படியே உறைஞ்சு போயிடுறாரு. சுப்பையா அவரு கொண்டு வந்த சைக்கிளை தள்ளிட்டு திரும்ப போயிடுறாரு. அஞ்சையா அழுதுகிட்டே இருக்காரு. அம்மா நந்தினி, எங்கம்மா இருக்க நீ? மாப்பிள்ள வீட்ல இறந்து போயிட்டாராமா. நீ எங்கம்மா இருக்கிற? அப்படி சொல்லி அழுதுகிட்டே வீட்டுக்கு பூட்டு போடுறாரு. வீட்ல இருந்து வெளியே வந்து நந்தினி அங்க இருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. அங்க எல்லாரும் ரொம்ப பிஸியா இருந்தாங்க. யார கேட்டாலும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அஞ்சயாவுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அங்க பக்கத்துல இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டல்ல மொத்தமா சுத்தி சுத்தி பாக்குறாரு. ஆனா அங்க எங்கேயுமே அவங்க மனைவியோ பொண்ணு நந்தினியோ கீதாவையோ யாரையுமே காணோம். அங்க அவங்க இருந்தாதானே அவங்க அஞ்சயாவுக்கு தெரியறதுக்கு. ஆனா அஞ்சயாவுக்கு வீட்டுக்கிட்ட நடந்த எதுவுமே தெரியாது. சுதர்சன் பத்தியும் தெரியாது. ஒருவேளை தெரிஞ்சிருந்தா ஆபீஸ்க்கு போயோ இல்ல அவங்க கிட்ட கேட்டோ தெரிஞ்சிருப்பாரு. கிட்டத்தட்ட 2 மணி நேரமா அந்த பெரிய ஹாஸ்பிட்டல் சுத்தி அவங்கள தேடிட்டு இருந்தாரு அஞ்சயா. ஆனா அவங்க கிடைக்கல. நீ எங்க இருக்கிற அப்பர்ணா? சீக்கிரம் வீட்டுக்கு வா. அங்க மாப்பிள்ள இறந்து போயிட்டாராம். நம்ம பொண்ணு நந்தினிய அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. அப்படி சொல்லிக்கிட்டே பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஒரு கல்லு மேல உட்காந்துக்கிறாரு. இங்க கீதா. அந்த ரூம்ல கீதா அழுவுற சத்தத்தை தவிர எதுவுமே கேட்காது. கீதா அழுதுட்டே இருக்காம். அவங்க கணவர் முதலிரவுக்கு வர சொல்லி அவள வற்புறுத்தி கூப்பிட்டு இருந்தாரு. ஆனா கீதா அதுக்கு ஒத்துக்கல. அவங்க கணவருக்கு பொறுமை ரொம்பவே கம்மியாகுது. கோபத்தோட கீதாவ பாத்துட்டு இருக்காரு. ஏய் கீதா, கடைசியா கேக்குறேன். நீ இதுக்கு ஒத்துப்பியா ஒத்துக்க மாட்டியா? சொல்லு. உங்களுக்கு கும்பிடுறேன் சாமி, தயவு செய்து என்ன விட்டுருங்க. நானு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன். என்ன பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க? கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படி அமைதியா இருக்கலாம்னு நினைக்கிறியா? சினிமாவுக்கு எப்படி ஒத்துக்கிட்ட? இப்ப உனக்கு தெரியாத ஒரு உண்மைய சொல்லவா? நீ இப்ப முதலிரவுக்கு ஒத்துக்கலனாலும் ஒத்துக்கிட்டாலும் இப்ப முதலிரவு நடந்தே தீரும். இந்த பேச்சை கேட்டு கீதா அழுதுகிட்டே இருந்தாம். நீ இத ஒத்துக்கிட்டா இது கொஞ்சம் ஸ்மூத்தா நடக்கும். நீ இப்ப ஒத்துக்காம போயிட்டா எனக்குள்ள இருக்கிற சைக்கோ எழுந்துப்பாம். அவனோட டார்ச்சரை உன்னால தாங்கிக்க முடியாது கீதா. மரியாதையா சொல்றேன், நீ ஒத்துக்கோ. ஸ்மூத்தா இந்த வேலையை முடிச்சிடலாம். ஒரு தடவை சொன்னா புரியாதாடா? என்னடா பண்ண போற? கொலை பண்ண போறியா? கொலை பண்ணு. அப்படின்னு கீதா ரொம்ப கோவத்தோட ஒரே டைம் சொல்லிடுறாம். கீதா கிட்ட இருந்து இந்த கோவத்தை அவங்க கணவர் எதிர்பார்க்கல. அந்த கோவத்தை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போயிடுறாம். அவளால இனி எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுறாம். கீதா பெருமூச்சு விடுறாம். அவளுக்கு தெரியாது, இதுவரைக்கும் அவங்க கணவர் மட்டும்தான். இதையும் தாண்டி 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேர் கூட எப்படி இருக்கிறதுன்னு அவளால நினைச்சு கூட பார்க்க முடியல. கீதா அழுது அழுது டயர்ட் ஆயிட்டாம். அப்படி அழுதுகிட்டே தரையில படுத்து தூங்கிடுறாம். இது நந்தினியோட அத்தையோட வீடு. வெளியே டென்ட் போட்டிருக்காங்க. அப்புறம் வீட்டோட ஒரு மூலையில கட்டைய போட்டு எரிச்சிட்டு இருக்காங்க. ஒரு மரக்கட்டில் மேல இறந்து போன நந்தினியோட கணவர் மனோகரை போட்டு வச்சிருக்காங்க. அவருக்கு மாலை போட்டிருக்காங்க. ஊதுபத்தி வச்சிருக்காங்க. அவரோட அப்பா அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க. மனோகர், ஏன்டா இவ்ளோ பெரிய தப்பு பண்ண? இந்த வயசுல நாங்க இந்த கோரத்தெல்லாம் பார்க்கணுமாடா? எவ்ளோ அநியாயம் பண்ணிட்டடா எங்களுக்கு. மனோகரோட அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க. கையில பூமாலையை எடுத்துக்கிட்டு அஞ்சையா அந்த இடத்துக்கு வராரு. மாப்பிள்ளையோட உடம்ப பக்கத்துல நின்னு பார்த்து அவருக்கு மாலை போடுறாரு. அப்புறம் கையெடுத்து கும்பிட்டு அழுதுட்டு இருக்காரு. அஞ்சையாவை பார்த்த மனோகரோட அம்மா இப்படி சொல்றாங்க. வாடா வா. உன்னோட பொண்ணெங்கடா? உன்னோட பொண்ண கல்யாணம் பண்ண உடனே தான் என் பையனுக்கு இந்த கதி வந்துச்சு. நீ மட்டும் வந்திருக்கியாடா? அவ வரலியா? புருஷன் செத்துட்ட பிறகும் அவ பிடிவாதமா இருக்க போறாளா? என் பையனுக்கு இந்த கதி வரதுக்கு காரணமான பொண்ணு நல்லா இருக்காதுடா. அழுதுகிட்டே மனோகரோட அம்மா இவருக்கு சாபம் கொடுக்கறாங்க. திட்டவும் செய்யறாங்க. இந்த பேச்ச கேட்ட அஞ்சையா ரொம்ப வருத்தப்பட்டு தலகுனிஞ்சு நிக்கறாரு. மனோகரோட அப்பா அவர்கிட்ட போறாரு. என்ன விதிவிலக்கு இது? விதியோட விளையாட்டு எப்ப ஆரம்பிக்கும்?
எப்ப முடியும்னு நம்ம மனிதர்களால கணிக்கவே முடியாது. அது நம்ம கையில இல்ல. வரத்தோட இந்த பூமிக்கு நம்ம வரோம். நம்ம ஆயுள் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் நம்ம உடம்ப இங்க விட்டுட்டு நாம திரும்ப போயிடுறோம். இந்த கர்ப்பிணி வளர்ப்பு மகள் கதையில நந்தினி கண்ண மூடிட்டாங்க. இங்க நந்தினியோட கணவரும் இறந்து போயிட்டாரு. இங்க அப்பர்ணா காட்டுல மாட்டிக்கிட்டாங்க. கீதா அவனோட வலையில மாட்டிக்கிட்டாம். இவங்க வாழ்க்கைக்கு தீர்வு கிடைக்குமா? இல்ல யாருக்கு தெரியும்? அனாதை பணமா இறந்து போயிடுவாங்களாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான நல்ல நல்ல கதைகளை கேட்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் நன்றி.